நாளைக்கே பாப்பான ஆரியம் கிடையாது, நான் பாப்பான் கிடையாதுன்னு என்னைக்கு அவன் சொல்றானோ, இனி எல்லாத்தையும் தாண்டிங்க சமஸ்கிருதம் தமிழுக்கும் கீழே தான் எந்த பாப்பான்னு சொல்ல மாட்டான். இந்த துணைக்கண்டத்தில் திராவிடர்கள் தான் மூத்த குடிகள் எந்த பாப்பான்னு சொல்ல மாட்டான். இந்த துணைக்கண்டத்தினுடைய உயர்ந்தபட்ச நாகரிகமான ஹரப்பா மோகஜதார நாகரிகம் திராவிடர்களுடையது, தமிழர்களுடையது எந்த பாப்பான்னு சொல்ல மாட்டான். மாறாக அது என்னுடையதுன்னு அவன் கிளைம் பண்றான். என்னைக்கு அவன் இது எல்லாமே என்னுடையதுன்னு கிளைம் பண்றதை நிறுத்துறானோ அன்னைக்கு நாமும் திராவிடங்கிற சொல்லை மறுபரிசீலனை செய்யலாம். ஆனா 100% அவன் செய்ய மாட்டான். அவங்கிட்ட எந்த கோரிக்கையும் இது வரைக்கும் வைக்கப்படல. பாஸ் நம்மளாம் தமிழர்கள் தானே, பாஸ் நம்மளாம் இந்தியர்கள் தானே, என்ன உங்களுக்கு மட்டும் தனியா ஆரியருங்கிற அடையாளம், என்ன உங்களுக்கு மட்டும் தனியா பார்ப்பனர்கள் அடையாளம் பாப்பாங்கிட்ட ஒருத்தனும் கோரிக்கை வைக்கல. மாறாக பார்ப்பன எதிர்ப்பு ஆயுதத்தை நீங்க கீழே போட்டுருங்க அப்படின்னு நம்மை நிறுத்து போக வைத்து பார்ப்பனர்களிடம் இந்த இனத்தை அடமான வைக்கலாங்கிறதுக்காகத்தான் இந்த இனத்துறவு கும்பல் காத்துட்டு இருக்கு. ஆக அவர்களை நம்ம டிஃபென்ஸ் மோட்ல எல்லாம் ஆடக்கூடாது, அட்டாக்கிங் மோட்ல புல்டோசர் மாதிரி ஏறி போனாதான் நாம் நம்முடைய இயக்கத்தை, இந்த சித்தாந்தத்தை காப்பாற்ற முடியும். ஏன்னா நம்ம முன்கூட்டியே சொன்னது மாதிரி பாப்பான் காத்திருந்து கழுத்தறுப்பான். நீங்க அதன் அடிப்படையில் தான் பௌத்தத்தை 400 ஆண்டுகள் காத்திருந்து நாகார்ஜுன்கிற ஆரிய பாப்பா பௌத்தத்துக்குள்ள போய் பௌத்த மதத்தை மகாயானம் ஹீனயானம்னு சிதைத்து அவனுடைய பார்ப்பனமயப்பட்ட பௌத்தத்திற்கு மகாயானம்னு பேர் வச்சு உண்மையான பௌத்தத்தை ஹீனயானம் ஒண்ணுல நம்ம ஈனப்பையன்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா. அது என்னன்னா ஹீன மதத்தை ஏற்றுக்கொண்டவனைத்தான் ஈனப்பையன் சொல்லி ஈனப்பையங்கிற வார்த்தையே வந்துச்சு. இந்த வரலாறுலாம் தெரிஞ்ச பிறகு நமக்கு ஃப்ளோல ஈனப்பையன்டா அப்படின்னு திட்டுறதெல்லாம் வரும் பாத்தீங்களா. இதற்காகவே ஈனப்பையங்கிற வார்த்தையெல்லாம் நான் பேசுறது நிறுத்திய பல ஆண்டுகளாச்சு. சில விஷயத்துக்கு வராங்க. இப்படி பாப்பா திட்டமிட்டு நம்மை அழிப்பான் அப்படின்னா புத்தருக்கு பிறகு 100 ஆண்டுகள் கழித்து, மன்னிக்கணும், புத்தருக்கு பிறகு 2000 ஆண்டுகள் கழித்து நமக்கு இந்த சித்தாந்தத்தை பெரியார் கொடுத்திருக்கார், இந்த கட்டமைப்பை கொடுத்திருக்கார். இதை இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு கடத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஆக எந்த விலை கொடுத்தேனும் இந்த கட்டமைப்பை, இந்த சித்தாந்தத்தை பாதுகாக்கணும்னா முதல்ல நம்ம போர்ஸா இருக்கணும். நம்ம சாந்தவாதிகளாக, நம்ம வெறுமனே வகுப்பெடுக்கக்கூடியவர்களாக சாப்டோனுக்கு போனீங்கன்னா வலதுசாரிகள் நம்மளை காலி பண்ணிடுவானுங்கிறதா உண்மை. நீங்க வலதுசாரிகள் தன்னுடைய சித்தாந்தத்தை ஜெயிக்க வைப்பதற்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ள எந்த எல்லைக்கும் போவான். ஆக அப்படியான சூழல்ல நாமும் வீரியமிக்கவர்களாக போர்ஸா இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிறது காலத்தின் தேவை. இறுதியாக நீங்க இப்போது நடக்கக்கூடிய இந்த திராவிட எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்புல அதிகமாக ஈழத்தமிழர்கள் இந்த சீமான் போன்ற ஆட்களோடு இணைந்து பயணிக்கிறாங்க. ஆக அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வது என்னன்னா, வெறுமனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பாப்பா எதிரி கிடையாது, உங்களுடைய ஈழ விடுதலையும் சிதைச்சது பாப்பான் தான். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, காங்கிரஸ்